வெறும் 248 தொகுதி தான், 250 பேர் சட்டசபையில் உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அவன் தான் ஒட்டுமொத்த 10 கோடி பேர் அமர்ந்திருக்கிற தமிழ்நாட்டின் தலையெழுத்தை எழுதுகிறான். சபையானது, சபை என்பதற்கு கிரீக் வேர்டு சட்டசபை தானா. இப்ப நம்ம சபையில கூடி இருக்கிறோம்னு சபையில அப்படி யோசிக்க கூடாது. சபைன்னு நேராக பஜனுக்கு போயிடுறான். இட் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் பஜன், இட்ஸ் த பிளேஸ் ஆஃப் டிக்ளரிங் த ரூல்ஸ். ஆமே, டிக்ளரிங் த என்னது வந்து பிளெஸிங்ஸ். இந்த உலகத்தில் மாற்றுவதற்கான வார்த்தைகளை இங்க இருந்து நீங்க சொல்ல சொல்லதான் இப்ப மாறிட்டு இருக்கு. அதனால இங்க பாடுங்கன்ற, இங்க பாடும்போது ஒரு மனதாக ஆமேன்னு சொல்லுங்க. எந்த ஒரு தீர்மானமும் சட்டசபையில் அத்தனை பேர் ஒரு மனதாக நிறைவேற்றினார்கள். ஆமேன்னா வெளியே வந்துடும். கைத்தனுக்கு ஒரு அவளுக்கு ஆமே. ஆனா அந்த சட்டசபையில 2 பேர் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இந்த சட்டசபையில 2 பேர் தூங்கிட்டாங்க. எதுக்கு உங்களை தொகுதியில எடுத்து உங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிடாம உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு? நீங்க ஏன் தொகுதியில் ஜெயிச்சு உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு? அது எலெக்ஷனு, இது செலெக்ஷன். அது எலெக்ஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது, இது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செலெக்ஷன். So you are here. இங்க வந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சிலர் வந்து செல்போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கு. சட்டசபை வந்து முக்கியமான ஒரு மனதாக ஒரு விஷயத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற இடத்துல இருந்து கையை திறந்து ஆமேன்னு சொல்லணும். அவன் டேபிள தட்டுற மாதிரி நீங்க கையை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. அருள்மழை வேண்டுமே, அருள்மழை வேண்டுமே. சூரியன் எங்க இருக்கு? பூமியில இருக்கா, வானத்துல இருக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெளிச்சத்தை எங்க கொடுக்குது? மேகம் பூமியில இருக்கா, வானத்துல இருக்கா? மழை எங்க கொடுக்குது? நிலா பூமியில இருக்கா, வானத்துல இருக்கா? வெளிச்சத்தை எங்க கொடுக்குது? அப்ப வானத்தோட தொடர்புடையது எல்லாம் பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமா, புரியுதா? பூமியோடு ஆசீர்வாதம், பூமியோடு இணைக்கப்பட்டது பூமிக்கு ஆசீர்வாதமா இல்ல, வானத்தோடு இணைக்கப்பட்டதுதான் பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நீங்கள் வானத்தோடு இணைக்கப்பட்டவர்கள், இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென் ஆமென். அப்ப 1,00,000 பேர் இன்னைக்கு உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது. மேல ஒரு 400 பேர் காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. லட்சக்கணக்கான பேர் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா வெறும் 400 பேர் 500 பேர் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றுகிறார்கள். இட்ஸ் நாட் a matter of quantity but quality. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எல்லாரும் மாறிடுவாங்க, அப்ப அரசாலலாம் எல்லாம் மாறிட்ட, எல்லாம் ராஜாவாயிட்டாங்க. நீயும் ராஜா, நானும் ராஜா. யார்? குடிமக்கள், இந்த ஜனங்கள். 1000 வருஷ அரசாட்சி என்பது அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வது. எதற்காக ஆளுகை செய்ய வேண்டும்? இந்த பூமியை பரலோகமாய் மாற்றுவதற்காக ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி ஆளுகை செய்ய வேண்டும்? வார்த்தையினால் ஆளுகை செய்ய வேண்டும். எப்படி தேவன் இந்த பூமியை ஒழுங்கின்மையாய் இருந்த பூமியை, வெறுமையாய் இருந்த பூமியை, இருளாய் இருந்த பூமியை எப்படி மாற்றினார்? தம்முடைய வார்த்தையினால் ஆதியாம் முதல் அதிகாரத்தில் மாற்றினார். நீங்கள் இந்த பூமியை எப்படி மாற்றணும்? நம்முடைய வார்த்தையினால் மாற்ற வேண்டும். யாருடைய வார்த்தை அதிகாரம் இருக்கிறது? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. சில நேரம் யூடியூப்ல போய் பார்த்தா கலங்காதே திகையாதேன்னு பேசுற இடத்துல ஒரு 10,000 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து கும்முன்னு. ஆனா ராஜரிகமான மேட்டரை பேசுற இடத்துல ஒரு 500, 1000, 2000, 5000, 10,000 இருப்பாங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நீண்ட நாள் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்களை சும்மா கன்சல்ட் பண்ணி திரும்ப இந்த வாரம் கடன் அடைச்சு விட்டுருவான்னு அனுப்பிச்சு விட்டு அடுத்த வாரம் வாங்கணும், அடுத்த வாரம் கடனை அடைப்பார், அடுத்த வாரம் வாக்குத்தத்தம் அப்படியே தான். வாக்குத்தத்தம்னா அது ஒரு மாசத்துக்கு தான் சஸ்டெயின் ஆகுது, வாழ்க்கையை மாற்றுறதே கிடையாது. அப்ப செய்தி நல்லா இருந்துச்சு, செய்தி நல்லா இருக்க கூடாது, செய்தியை கேட்டவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்ப ஏன் அப்படின்னா அது குடிமக்களுக்கான செய்தி. குடிமக்கள் எப்பவுமே அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் இது ராஜாக்களுக்கான செய்தி. இது பார்லிமெண்ட்ல இருக்கிற அமைச்சர்களுக்காக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கான செய்தி. ஆனால் இங்கே கொடுக்க போகிற செய்தி தான் முழு உலகத்தை மாற்றப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் போதனை கேட்க 25,000 பேருக்கு மேலானவர்கள் அவரிடத்தில் அப்பத்தை வாங்கி புசிப்ப அற்புதத்தை பெற்றவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏராளமான கூட்டம் அவருக்கு கூடியது. இயேசு கிறிஸ்து நடந்தார் என்றால் அவருக்கு பின்பாக வருகிற கூட்டத்தை பார்க்கும்போது அது என்னது? நடந்தா ஊர்வலம், நின்று திரும்பினார்னா பொதுக்கூட்டம். such a massive crowd, அவ்வளோ பெரிய திரள் கூட்டம். ஒரு முறை அவருக்கு 27 லட்சம் பேர் கூடினார்கள் என்று வேதம் சொல்கிறது.
மதுரையோட கூட்டம் 25 லட்சம். எந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கூடாத கூட்டம் இயேசுக்கு கூடியது. 27 lakhs, 27 லட்சம். ஸ்கோஃபீல்ட் எழுதுறாரு, அவர் கூடின கூட்டம் வந்து வாட் இஸ் தட், அந்த குருத்தொலை ஞாயிறப்ப வந்து அவர் கூடினது வந்து 27 லட்சம் பேருக்கு மேலே. ஆனால் இந்த 27 லட்சம் பேரை வச்சு இந்த உலகம் மாறல. அவர் கூட இருந்த 12 பேரை வச்சு தான் இந்த உலகம் மாறிச்சு. ஆமென், 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 ஆமென். லீடர்ஷிப் வந்து ட்ரைனிங் என்பது இட் இஸ் நாட் ஸ்பெண்டிங் 100% பீப்புள் இன் 20% டைம். 100 பேர்கிட்ட 20% நேரம் செலவழிப்பதில்லை, 20 பேர்கிட்ட 100% நேரம் செலவழிக்கிறான் பாருங்க. அதுதான் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். அப்போ ஏசு இந்த 12 பேரை வச்சு தான் உலகத்தை மாத்தினார். அப்போ இந்த அப்பா வாங்கின குரூப்பு அதெல்லாம் தோத்திரம் ஆண்டவர் அல்லேலூயா அப்படி போயிட்டாங்க. இந்த 12, இந்த 70, இந்த 120 அதுதான் ஒரு கணக்கு. அந்த 120 12, 70, 120 இதை வச்சு தான் மாத்தினார், வச்சு செஞ்சார். அதனால நான் சொல்றேன், உங்களை கொண்டு தான் அந்த உலகத்தை மாற்ற போகிறார் தேவன். கைத்தட்டு. ஆமென், ஆமென். ஒரு அண்டா நிறைய மாவு இருக்கு, நோ யூஸ். ஆனா கொஞ்சம் புளித்த மாவு அடிச்சிருக்கணும் என்னன்னா. ஆமென். இந்த கொஞ்சம் புளிச்ச மாவு இருக்கு பாருங்க, இதுதான் அண்டா நிறைய இருக்கிற அம்புட்டு மாவு 800 கோடி பேர் தலையெழுத்த மாத்த போகுது இயேசு நாமத்தில். பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கோப்பா இருக்கிறது. ஆமென். அப்போ வாட் இஸ் மில்லினியம் ஏஜ் முன்ன நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அம்புட்டு எதிர்காலத்திலே போட்டு தள்ளிட்டு நிகழ்காலத்தில் கும்முன்னு தூக்கத்தை போறது ஏதோ விதி விட்டவள் இல்லை. ஒருவன் ஆட்சிக்கு வந்த பிறகும் சூழ்நிலை மாறாவிட்டால் அது ஆட்சியின் தவறல்ல, ஆட்சி செய்கிறவர்களின் தவறு. அவரோடு கூட பூமியில் நாம் அரசாளுகிறோம். நம்மை சுற்றி காண்கிற ஒவ்வொரு குறைவும் நம்மால் சரி செய்யப்பட வேண்டிய குறைவு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஏன்? அவர் இருக்கிறதுல ஃபேன் காற்று நல்லா வருது, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க. தெளிவாக பேசுங்க. கபிரியல் பக்கம் உட்காந்து ஃபேன் காற்று சரியாக வரல சார், அதனால் ஏசுனார் பக்கம் உட்காந்து கொஞ்சம் ஃபேன் காற்று நல்லா வரும். அப்படியே உட்காந்துருக்கீங்க. எதுக்காக? அவரோடு உட்கார்ந்துருக்கிறீர்கள். ஆளுகை செய்வதற்கு. அமர்ந்திருப்பது வேறு, ஆளுகை செய்வது வேறு. தமிழ்நாட்டில் இருக்க வந்து சில மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் சென்ட்ரலில் இருக்கிற ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனையே புரிஞ்சுக்க. அப்போ இங்கே ஆட்சி கட்டலுக்கு போனவொன்னு ஆளுகை செய்கிறாங்க நினைக்காதீங்க, அவங்களாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சிலர் தான் ஆளுகை செய்கிறார்கள். நாம் எல்லோரும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனால் சிலர் மட்டும்தான் ஆளுகை செய்கிறார்கள். ஆமே, வாயை திறக்கணும். ஆமா, வாயை திறந்து பேசணும், சூழ்நிலையை மாற்றணும். வெறுமை இருந்தது, இருள் இருந்தது, அடுத்து ஒழுங்கின்மை இருந்தது. பிதா வந்தார், பார்த்தார், வெறுமை, இருள், அடுத்து ஒழுங்கின்மை. இந்த மூணே அவர் பேசல. எது இருந்ததோ அதை பேசவில்லை, எது வேண்டுமோ அதை பேசினார். வெளிச்சம் உண்டாகட்டும், ஒழுங்கு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும். அவர் பேச 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 இந்த பூமி மாறிக்கிட்டே இருந்துச்சு. 6 நாள் கழிச்சு திரும்பி பார்க்கிறார். இதோ பூமியை அவர் பார்த்தார், எல்லாம் நன்றாய் இருந்தது. 1ஆம் வசனத்துல ஒழுங்கின்மையா தெரிஞ்சது, முடிகிறப்ப நன்றா இருந்துச்சு. தேவன் ஓய்வெடுத்தார். என்ன வேலை பார்த்தாரு? பேசினார். பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதை பேசுவதற்கு? பிரச்சனையை பேசுவதற்கு அல்ல. உலகம் போற போக்க பார்த்தா இப்படி அழிஞ்சு நாசமா போகும். இதை பேசுறதுக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. நீதிமானுடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் செழிக்கும். I bless this city in the name of Jesus. I bless this city in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நகரம் மாறுவதாக, என் தேசம் மாறுவதாக. மாறிக்கொண்டிருக்கிற கரங்களை திரிக்கட்டும் என்று சொல்லுவோம். பெரும் பாதையான வழி ஒன்று அங்கு உண்டாயிருக்கும். 35ஆம் அதிகாரம் பாருங்க, அழகா வந்து அங்க வந்து சிங்கத்தை பத்தி சொல்லுது, துஷ்ட மிருகம் பத்தி சொல்லுது. இதெல்லாம் அங்க இருக்கவே இருக்காதான். நீங்க சிங்கம் இப்ப இருக்க சிங்கம் இருக்கக்கூடாதுன்னு போய் கொண்டுறாதீங்க, உங்களுக்கு உள்ள வச்சிருவாங்க. சிங்கம் அங்கு இருப்பதில் துஷ்ட மிருகம் வருவதில்லை. அதாவது கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்ற வகை எடுக்கிற பிசாசு அப்படின்னு இருக்காது. நீங்க நல்லா நியூ கவர்னன்ட்டுக்குள்ள வந்தவன பாருங்களேன், கொஞ்ச நாள் 6 மாசம் செய்தி எடுத்து பாருங்க, பிசாசுன்ற வார்த்தையை ஒரு 10 தடவை தான் பேசிட்டான் சார். 1 வருஷத்துல முன்னாடி எப்ப தொடங்கினாலும் ஜெபிப்போம், மானமண்டல் இருக்கிற பொருளாத அந்த அரசே பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவை என்ன அவர் சொல்லி கொடுத்தாரு. இவன் தொடங்கும்போது எப்படி தொடங்குறான்? அப்படின்னு தொடங்குறான். ஜபம்னு ஒன்று டக்குன்னு நம்பியார் ஆயிடுறாங்க.
ஜெபத்தில் பிசாசு, உபவாசத்தில் பிசாசு, கல்யாண வீட்டில் கூட பிசாசு சொல்றாங்க. இவர்களை பிரிக்க நிற்கிற சக்திகளை அழிக்கிறேன். நான் அப்போ முழிக்கிறேன், அது என்ன பிரிக்கிற நினைக்க சக்தி? ஏண்டா நல்ல வீட்டில் வந்து நாரவாய திறக்கிறீங்கன்னு தெரியல. இவ எப்பவுமே டெவில் கான்சியஸ் பீப்புள். ஆனா பாருங்க, நியூ கவர்னன்ட்டுக்குள்ள நீங்க வரும்போது அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமல் போகும். இப்பெல்லாம் நம்ம ரொம்ப பிசாசு பத்தி பேசுறது இல்லைல்ல, கை தட்டுங்க உள்ள இருக்கு. ஆமா. ஆனா சிலரை போய் பாருங்களேன், ஒவ்வொருத்தனுக்கும் வந்து உட்கார வச்சு குளிப்பாட்டி குங்குமம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சு அழைச்சிருப்பா. ஸ்ட்ரோத் ரிஸ்டராத் மஸ்டர் கிஷ்கரிஸ்டாத் அப்படின்ட்டு ஏதோ பேர் சொல்லி டிமானாலஜி. அது எதுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் புரியல. அவரை பற்றி படிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இது எதுக்கு அதை போய் படிச்சுக்கிட்டு இருக்கிற? நீ எங்கேருந்து வந்திருக்கிற? வர்ற ஆவியை விட மாட்டேன்றான். ஆனால் போகிறேன்னு இரு, 2 வார்த்தை பேசிட்டு போ. சட்டுன்னு போனால் என்ன செய்யறது? எங்கேருந்து வந்திருக்கிற? பக்கத்தில் புளிய மரத்தில் இருந்து. எப்படி செத்த? பனைமரத்தில் தூக்கு போட்டு. பனைமரத்தில் தூக்கு போட்டிருக்க. பனைமரத்தில் ஒருவன் தூக்கு போட முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது கூட அறிவில்லையா? இவன் நோட்ஸ் எடுக்கிறான். என்ன படிச்சிருக்க? ஏன் வேலைகளை போட்டு தர போறியா? எத்தனை மாசமா இருக்கிற? ஏன் வாடகையோட வசூலிக்க போறியா? உன்னை கட்டுறேன், போய் கரண்ட் பில்ல கட்டுற அப்படா அப்படின்றாரு. So people are taking interview with demons. ஆனா இயேசு சொன்னார், பேசாமல் புறப்பட்டு போ, பேசாமல் புறப்பட்டு போ. என் அன்புக்குரியவர்களே, அவனை பேச விடுறது தப்பு. அப்ப அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஸோ பிசாசை பற்றி அங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். நான் ஒரு முடிவு எடுத்துக்கேன், எந்த ஒரு செய்தியையும் வந்து 2 வாரம் 4 வாரத்துக்கு மேலே கொடுக்குறேன் எனக்கு அந்த அளவுக்கு. ஆனால் இதில் வந்து நான் 1 வருஷம் ஆனால் இந்த செய்தி எடுக்கலான்னு முடிவில் இருக்கிறேன். நம்ம மைண்டில் நல்லா பதியணுங்க. நம்ம 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே வந்துட்டோன்றது நல்லா பதியணும். ஆணி அரைஞ்ச மாதிரி பதினேசணும், அரைஞ்ச மாதிரி பதினேசணும். சாகிற வரைக்கும் இதை பேசுனா கூட பேசலாம். ஏன்னா அரசாட்சியை விட்டுட்டு நீ என்னத்தை பரிசு போய் சாதிக்க போறடி? அன்புக்குரியவர்களே, எப்பொழுது அவனுடைய ராஜ்யம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரே, அப்பொழுதே இந்த உலகத்தின் ராஜ்யம் முடிந்தது, தேவனுடைய ராஜ்யம் துவங்கியது. கிருபையின் காலமும் 1000 வருஷ அரசாட்சி காலமும் இடையில கேப்பே இல்லாமல் மெர்ஜான ஒரு விஷயம். அவனுடைய நாட்களை நீட்டிக்க பண்ணி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இன்னைக்கு காலையில் நான் பேசியிருக்கேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபுல்லாக நீங்கள் போய் டைம் இருந்தால் போய் கேளுங்க. 91ஆம் சங்கீதத்தின் ஆசீர்வாதத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன். அது யாருக்கான ஆசீர்வாதம்? அதில் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். இம்மார்டாலிட்டியும் மில்லினியம் ஏஜை பற்றியும் ப்ராமிஸ் பண்ணுறாரு கடைசி வசனத்தில். அவன் நாட்களை நான் நீட்டிக்க பண்ணுவேன். இம்மார்டாலிட்டி, டெத்து வந்து இப்போ 12ஆம் தேதி ஒருத்தர் சாண் முடிவெடுக்கும் போது உங்களை 15ஆம் தேதி இழுத்துட்டா கூட டெத்து பவர்லெஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு டெத்து பவர்லெஸ் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் மரணம் என்பது உங்களால் நியமிக்கப்படுகிற ஒரு டேட்டா வந்துருச்சோ அதுக்கப்புறம் டெத்துக்கு பவரே இல்லை. அப்போவே இம்மார்டாலிட்டி உங்களுக்குள்ள வந்துருச்சு. இட் இஸ் அவர் சாய்ஸ். அப்போ அவன் நாட்களை நான் நீட்டிக்க பண்ணி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். I will show my salvation to him. Salvation is not a message to hear. It is something to see. உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷனை காட்டுவாராம், சால்வேஷனோட பவரை காட்டுவாராம். The manifestation of the salvation is millennium age. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவையில் கொடுத்த கரையத்தோட மேனிஃபெஸ்டேஷன், அந்த ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுதுல, அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. எந்த ஒரு ஆசீர்வாதமும் சிலுவையை தாண்டி வர முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதம் சிலுவைக்கு அப்பாற்பட்டு வெளியிடத்திலிருந்து வர முடியாது. தன்னுடைய சொந்த குமாரன் கொடுத்த கிரயத்தை தாண்டி இந்த பூமியில ஒரு பேனா கூட உனக்கு ஆசீர்வாதம் என்று வர முடியாது. அத்தனையும் சிலுவையிலிருந்து புறப்படுகிறது என்றால் மிக மேன்மையான ஆசீர்வாதமாகி இந்த 1000 வருஷ அரசாட்சி என்பது சிலுவையில் இயேசு கொடுத்த கிரயம். இதை பற்றி தொடர்ந்து நான் பேச போறேன். அந்த நாட்கள் என்ன செய்வாங்களாம்? ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவார்களாம். அதான் மில்லினியம் ஏஜ். அதாவது ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்தது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக பிரசங்கிட்டு 52 மில்லினியம் ஏஜை பற்றி பேசிட்டு, 53 குரூசிஃபிக்ஷனை பற்றி பேசுது, 35 மில்லினியம் ஏஜை பற்றி பேசுது. இது எல்லாம் ரட்சிப்பை பற்றி பேசுது. நல்லா சொல்லவா, ஒரு சபையானது இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த கிரயத்தின் அடிப்படையில் நமக்கு வந்த ரட்சிப்பில் என்னெல்லாம் இருக்கின்றத அது படிச்சுக்கிட்டே இருக்கும்னா திரும்பி பார்க்கும்போது இந்த சபை 1000 வருஷ அரசாட்சி நுழைந்திருக்கும். அதன் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் காச்சா பூச்சான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்போவே அதான் சொன்னோம் ஆனால் அப்படின்னு வருவாங்க. சரி விடு, நீ ஒன்றும் ஒத்துக்க வேண்டாம், நீ வந்து சாப்பிட்டா போதும்.
இல்லைங்க நான் அப்படி சொல்லலைங்க, இல்லை எப்படி சொன்னியோ பரவாயில்ல, நீ ஒத்துக்கிட்டில்ல, ரைட்டு, மெதுவாக ஒத்துக்க விடு, நாங்கள் வந்து முன்னாடி போகிறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒன்று வரும்னு நினச்சிக்கிட்டீங்களா, வந்துருச்சு. பின்பு எதற்காக நீங்கள் காத்திருக்க போகிறீர்கள்? நீங்கள் இப்போது அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற புது பாட்டை பாடினார்கள். பரலோகத்திற்கு போவோம் என்பது பழைய பாட்டு, பூமியிலே அரசாளுவோம் என்பது புது பாட்டு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளில் பரலோகத்தில் நிற்பார் அல்ல, பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். Earth is God's dream. Earth is God's dream. ஒருத்தர் வேக வேகமாக வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி சினிமா தேட்டர்லேருந்து பாதி படத்தில் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் சாவி எங்கே வச்சுட்டு போயிட்டான்? தேட்டரில் வச்சுட்டு போயிட்டான். அங்கே போய் நின்றுட்டு இருக்க வேண்டியதான். அப்படி தான் பரலோகத்துக்கு போகிறேன்ட்டு பூமியை விட்டுட்டு போயிட்டாங்க. பூமி தான் வானத்தின் வாசல். வாசலை வந்து பிசாசு கையில் கொடுத்துட்டாங்க. இவன் பரலோகத்துக்கு போகிற எங்கிட்ட கொல்லப்புறத்து வழியாக போக போகிற, அவன் தான் வாசலில் நிற்கிறான். அப்போ வாசலை அவனை நிப்பாட்டிட்டு நீ எப்படி பரலோகத்துக்கு போக போகிற? அப்போ வானத்தின் வாசலை வந்து நீ கேப்சர் பண்ணாதான் உன்னுடைய சந்ததியார் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். வாசலை நீ ஜெயிச்சா தாண்டா உள்ள நீ என்றாக முடியும். அப்போ வாசல் ஜெயிக்கப்பட வேண்டும். கை தருங்க உதவுங்க. ஆமே. நிறைய பேர் சாகணும், பரலோகத்துக்கு குறிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் ஆபிரகாமின் சந்ததியார்? கை தூக்குங்க. விசுவாசிக்கிறவர் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்காளியாக இருக்கிறோம். யாரெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார்? ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினால் நீதிமான். நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டோம். நாம் யாருடைய பிள்ளையாய் மாறுகிறோம்? இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறோம். நீரும் நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று இயேசு சொன்னார். இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் மூலமாய் தேவனுக்கு பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இயேசுவின் சந்ததியாய் நீங்கள் மாறும்போது யாருடைய வந்து இதுக்குள்ளே வரீங்க? சந்ததிக்குள்ளே வரீங்க. ஆபிரகாமுடைய பிளட் லைனுக்குள்ளே நீங்கள் வரீங்க. எப்படி நீங்கள் புறஜாதியது பிளட் லைனாக மாற முடியும்? பாருங்கள், யோசேப்பு யூத கோத்திரத்தில் மன்னிக்கவும் வந்து யாக்கோபின் பிள்ளையாக இருந்தான். ஆனால் யோசேப்பு திருமணம் முடித்தது யார? புறஜாதியை. அவனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் யாரு? புறஜாதியின் வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் அவங்க அம்மா புறஜாதி, அப்பா இஸ்ரவேலன். அவன் அப்பா இஸ்ரவேலனால அந்த 2 பிள்ளைகளும் கோத்திர பிதாக்கள் பட்டியலுக்கு வந்துட்டாங்க. நம்ம அம்மா புறஜாதி தான், அப்பா யூதரு. கையை தட்டு வருவார்கள். ஆமே. நல்லா நல்லா தட்டணும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. அது 2 பேர் யாருப்பா? எப்ராயிம், மனாசே. இவங்க 2 பேரும் எகிப்துல பிறந்து இஸ்ரவேல் கோத்திர பிதாவாயிட்டான். ஏன்? அவங்க அப்பா. நம்மெல்லாம் புறஜாதி தாய்க்கு பிறந்திருக்கலாம். உன் தாயை எங்கே அப்படின்னு பைபிள் கேட்குது. புறஜாதி பிறந்திருக்கிறோம். ஆனால் நம்ம அப்பா இயேசு. அப்போ விசுவாசத்தினாலே நம் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். சரி, அப்போ நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்பான் என்பதே தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். மறந்துடவே கூடாது. உங்கள் மீது இருக்கிற ஆசீர்வாதம், உங்கள் மீது இருக்கிற வாக்குத்தத்தம் பரலோகத்தை சுதந்தரிப்போம் என்பது அல்ல மகளே. அது ஏற்கனவே உன்னுடையது. அது நீ சுதந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாய் வந்து வாழை வந்து விரட்டிக்கிட்டே இருக்குமா பாருங்க. நான் என்ன செய்யுது? அந்த வாழை இப்படி திரும்பி பார்த்துட்டு ஏதோ எளிதாம் போல அப்படின்னு அது வாழை பின்னாடி போகும், திரும்ப விரட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் சில பரலோகத்தை விரட்டுறாங்க. கர்த்தர் சொல்கிறார், டே அது ஏற்கனவே உன் பேர்லாண்ட இருக்கு, எதை விரட்டணுமோ அதை விரட்டுறா. எதை சுதந்திரிப்பாய்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்? உலகம் எல்லாம் மாயையா. அவசரத்துக்கு போறாங்க, அப்படி போயிடுறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? இவ்வளவாய் உலகத்தில். கை தட்டுங்க. ஆமென். அப்ப உலகம் மாயையா, அன்பு கூறணுமா? உலகத்திலும் அன்பு கூறாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உலகம் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கண்கள் நிச்சை, மாமிசத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த உலகத்தில் அன்பு கூறாதீர்கள். இங்க உலகம்ன்றது வந்து உலகத்தில் இருக்கிற பாவங்களை குறிக்குது. ஆனா இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் இந்த பூமியையும் குறிக்கிறது. எர்த் இஸ் த ட்ரீம் ஆஃப் காட். 1000 வருஷ அரசாட்சி நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த எர்த் கடவுளோட ட்ரீம்னு புரிஞ்சுக்காங்க.
இது எப்படின்னா, ஒருத்தனை போய் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு உட்கார வந்தா வந்து எங்கள் நாங்கள் படித்தப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தடியில் தான் ஸ்கூல் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எல்கேஜியே கிடையாது, அப்போ அரை கிளாஸ்ன்னு வாங்கி, 1ஆம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி அரை கிளாஸ்ன்னு வாங்கி போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதுக்கு அவனை பழக்க வைக்கிறதுக்காக சில நேரம் 1ஆம் கிளாஸ் விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு ஆசி சர்ச் இருக்குது, அங்கே தான் எங்களுக்குன்னு தனியாக இதே கிடையாது. அந்த மரத்தடிலாம் உட்கார வச்சா 2 பெரிய கேட்டு சார், 6 அடி இருக்குது சார், அது ஏறி நிற்பாங்க பாருங்க அம்மா அப்படின்ட்டு. விட்டுட்டு போனா அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக அங்கே தாய்மார்களாக நிற்பாங்க, தூரத்துலேருந்து பார்த்து அம்மு டிவியை ஃபுல்லாக வந்து அந்த இதில் ஏறி நிற்பாங்க, வெளியே வர்றதுக்கு துடிச்சு போய். ஒரு சிலர் எஸ்கேப் ஆகியும் போயிருக்கிறாங்க அந்த காலத்தில். வீட்டுக்கு போய் அந்த அம்மா கதவை திறந்துட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நிற்கிறாங்க. என்னப்பா ஸ்கூலுக்கு போலையா? இல்லைம்மா, உங்கள் மேலே பாசத்தில் உங்கள் கூடயே வந்துட்டேன். நான் அப்படியே வளர்ந்து வெட்டியாக போய் வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பென்ஷன் வாங்க காசுலேயே வந்து உண்டு கொடுத்து உங்களை பைக்கில் வச்சு நேராக பேங்க்கில் கொண்டு போய் விடுறது. சிலர் வேலையே பாருங்கள், ஒட்டுண்ணியாக வாழ்வாங்க, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க. அம்மா ஏதாச்சும் டீச்சராக இருக்கும், ஏதாச்சும் வேலை பார்த்து பென்ஷன் வாங்க, அவங்கள போய் இறக்கி விடுறது. பென்ஷனை வாங்கினோன்னா டபக்குன்னு வாங்கி பையில் வச்சுக்கிறது, நேராக போய் வீட்டில் இறக்கி விடுறது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பராமரித்து அந்த நிலையிலே செத்துடுறது. ஒரு பூமிக்கு பாரம், சொத்துக்கு தண்டம். இப்படி சிலர் இருக்கிறாங்க. யாரும் அப்படி இந்த தேசிய கோச்சுக்கிறாங்க, கர்த்தர்களை மாட்டுவார். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரீங்க? படிடா அப்படின்னா அம்மா அம்மான்னு ஓடி வராங்க. உங்கள் பிள்ளை இப்படி ஸ்கூலை விட்டு ஓடி வந்துடுது, டெய்லி வந்து டக்குன்னு பார்த்துல உட்காந்து அம்மா 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 எங்கள் பாடிட்டு இருந்தாங்கன்னா, வில் யூ லவ் ஹிம் ஆர் நாட்? நல்ல வேப்பங்குச்சா உடைச்சு தொடங்கியில் 2 இழுத்து போய் படி. அம்மா மேலே ஆசை இருக்குன்னு ஸ்கூல் விட்ட உடனே வா, இடையிலையும் ஓடி வர பார்க்குற. அப்போ இந்த பூமியில் ரொம்ப ஒரு 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 தரித்திரமான வாழ்க்கை வாழ்ந்ததெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் விட்டிங்கன்னா, அவன் ஏசுனாரே முன்னாடி கொஞ்சம் ஒதுங்கியா, இதுனே அது இதுனே எப்படி இருக்கு, இதுனே அப்படி இருக்கு அப்படின்னு ஏசு கிறிஸ்து கட்டி பிடிச்சா கூட கழுத்தில் இருக்க செயினை பார்த்து நல்ல செயினாக போட்டிருக்கான் என் மனுஷன், இப்படி தான் பார்ப்பாங்க. ஏன் இவன் ஆசீர்வாதத்தை பூமியில் அனுபவிக்கல. நீ பரலோகத்தில் போய் என்னடா செய்ய போற? என்ன செய்ய போற? கட்டி பிடிக்கும் போது கழுத்தில் இருக்க செயினை கழட்டிடுவேன் நீ. அப்ப அங்க போய் பாத்தீங்கன்னா ஏசு பக்கத்துல எவனுமே இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் பஞ்ச பரதேசிகளா வாழ்ந்தனால அங்க இருக்க தண்ணியில குளிச்சுட்டு நல்ல தண்ணிடா, டே இங்க வாடா மாப்பிள, அங்க வாடா, டே இங்க துணியை துவச்சிக்கிட்டு இருக்காண்டா ஒருத்தன், டே அங்க போட, ஜீவன் நீர் விட்டுல துணி துவச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த குரூப் ஃபுல்லா வந்து அங்க போய் அவரையே பார்க்காது, ஏன்னா பஞ்ச பிரதேசியா வாழ்ந்திருக்கு. ஆனா என்னைக்கு ஒருத்தன் 1000 வருஷ அரசாட்சிய இந்த பூமியில அனுபவிக்கிறானோ, கைத்தட்டு ராமே ஆமே, அவன் தான் அங்க போய் நிற்கும் போது வந்து அவரை தரிசிக்கிறவனா பார்க்குறான். அதனால தான் நீ பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பரலோகத்தை இங்க அனுபவிக்கணும். பரலோகம் ஏன் தெரியுமா அந்த செட்டப்ல வச்சிருக்கிறாரு? பூமியில உனக்கு நீ வந்து அந்த செட்டப்ல வாழ்ந்துருவ. அந்த செட்டப்ல நான் சிலுவையில் என் பையனை கொடுத்து வாழ வச்சிருவேன். அப்புறம் இங்க வந்து வசதி குறைவு நீ சொல்லக்கூடாதுல்லப்பா, அதான்பா கையத்தட்டு வந்தவருக்கு ஆமென். ஓ பரலோக வசதியா இருக்க காரணம் அதான், அதேதான். ஏன்னா இங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போம், அங்க போகும்போது அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் பரலோகத்தை பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட அதே நாளில்தான் பரலோகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு அதிர்ச்சியான உண்மை. பரலோகம் சிருஷ்டிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு பூமியை சிருஷ்டிக்கலாம்னு அவர் யோசிக்கல. அவர் பூமியை சிருஷ்டிக்கும் போதே தான் பரலோகத்தை சிருஷ்டித்தாராம். பரலோகத்துக்குள்ளாக தேவன் இல்லை, தேவனுக்குள்ளாக தான் பரலோகம் இருக்கிறது. ராமே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு காரை படைக்கிறவன் காருக்கு உள்ள உட்காந்து படைக்கல, வெளியில இருந்து படைச்சிட்டு தான் உள்ள போய் உட்கார்றான். அப்படிதான் தேவன் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். அப்ப வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்படின்னா இந்த 2 பிளானட்டும் ஒரே நேரத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது பூமியோட இன்னொரு டைமென்ஷன் ஹெவன் ரைன். சரி, இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ என்னன்னா, இந்த பூமியை வந்து நீங்க நேசிக்கணும் சார், இந்த மண்ணை நீங்க நேசிக்கணும் சார். நான் சில நேரம் அந்த மண்ணை எடுத்து நான் சொல்லுவேன், இந்த இடம், இந்த பூமி 6000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் முழு உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே உங்க ஏரியாவையும் சேர்த்து தான் சிருஷ்டித்தார். கைத்தட்டுங்களா உதவருக்கு? நான் சொல்றத நல்லா புரிஞ்சு ஆமேன்னு சொல்லுங்க.
புரியுதா உங்களுக்கு? உங்கள் ஏரியாவில் வீடைத்தான் நீங்கள் இப்போ கட்டினீங்க. ஆனால் அந்த மண் ஆதாம் படைக்கும் போதே அந்த இடமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்கள் நிற்கிற இடம் 6000 வருஷம் பழமையான பூமி. ஸோ நம்முடைய ஆசீர்வாதம் என்ன? உலகத்தை சுதந்தரிப்போம் என்பது. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள், இப்போ கரெக்டாக செட் ஆகுது. என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் தேவன் சொன்ன வார்த்தை, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை, எப்போ? ஆதாம் காலத்தில் பாழாய் கிடந்த ஸ்தலத்தை, பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை எடுத்து கட்டுவார்கள்.